சிலர்லாம் பணத்தை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் கன்னி வந்து மூளை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு மூளை வந்து அதிகமாக ஷார்ப்பாக வேலை செய்கிறது. ஏன்னா புதன் உச்சமாகக்கூடிய இடம் இல்லையா? ஸோ யாருன்னா கன்னி தான். இந்த கன்னி ராசிக்காரங்க நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கான பலன்களை அவங்களால இன்னும் பெற முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா 7ல் வந்து சனி இருக்குது அப்படின்னும்போது அந்த கணவன் மனைவிக்கிட்டே வந்து ஒரு சில மன கஷ்டங்களை கொடுத்தாலும் தொழிலில் வந்து அதிகமாக உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கன்னிக்கான ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கும். மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு வந்து நடக்க போகுதுங்க இந்த 2026. அது என்ன அப்படின்னா தொழிலில் வந்து நிறைய எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, கை கொடுக்க மாட்டேங்குதே. ஒரு மனவரத்திலே இருந்தவங்களுக்கு 2026 தொழிலில் ஒரு உயர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தொழிலில் வந்து உயர்வு உண்டாகணும் அப்படின்னா சில தியாகங்களை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். என்னென்னா மேஜரான ஒரு விஷயம், குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுப்பதை விட தொழிலுக்கு அதிக நேரத்தை செலவிட நேரிடும். அதாவது நேரத்தை அதுக்காக டைம் போடுற மாதிரியே இருக்கும். இதனால் குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் உண்டாகும். இந்த 2 விஷயத்தை வந்து கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டாலே போதும். ஆலோசனை நிறைய பேர் நிறைய கன்னிராசிகள்லாம் வண்டி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே வாங்கவே முடியலன்னு சொன்ன கன்னிராசிகளுக்கெல்லாம் வண்டி வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக போகிறது. ஸோ மார்ச் பிறகு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு வண்டி வந்து வாங்குவீங்க. ஸோ அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். ரொம்ப நாள் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பெண்டிங்லேயே இருக்குங்க. ஆனால் இது வந்து எப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்த கன்னிராசிகள்லாம் அதெல்லாம் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும்னு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே மார்ச்சுக்கு பிறகு அதற்கான ஒரு கால சூழ்நிலைகள் உண்டாகும். ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 இருக்க போகுது. படிப்பில் வந்து நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் கொஞ்சம் மந்தமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே படிப்பில் வந்து ஒரு உயர்நிலையை வந்து அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். அடுத்து படிக்கலாமா இல்லை வேலை செய்யலாமான்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு மேற்கொண்டு படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை தரக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் வந்து இருக்க போகுது. 7ல் சனி இருக்குங்க, கல்யாணம் ஆகுமாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட்டில் கேட்பாங்க. 7ல் சனி இருக்கிறது திக்பலம், அதை வந்து மறந்துடக்கூடாது. திக்பலம் அப்படின்னாலே தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலம் செய்ய போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ தொழிலுக்காக அதிகமாக உங்களோட உழைப்பை தரும்பொழுது, உங்களோட நேரத்தை அதுக்காக செலவிடும் பொழுது உங்களுக்கான ஒரு வருமானம் பெருகும், நீங்கள் நம்பலாம். ஸோ தொழிலுக்குன்னு நேரத்தை ஒதுக்கும் பொழுது குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்குறது குறைவாயிடும். ஸோ 2 விஷயத்தை கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணாலே கன்னிக்கு வந்து இந்த 2026 ஒரு மிகச்சிறந்த ஒரு வருடமாக இருக்கும். ஸோ தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு தான் நீங்கள் செஞ்சே ஆகணும்.